ஹாய். எனக்கு இந்த வர நிறையா பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்கிறது எல்லாமே நல்லா புரியுது. நல்லா இப்போ அந்த ஐ கான்டாக்ட், அட்டென்ஷன், சிட்டிங் டாலரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து பேசுகிறதுக்கே வந்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சவுண்டு கூட வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆ ஓ அந்த மாதிரி சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட டவுட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் பேச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை பற்றி வந்து நம்ம ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி சிட்டிங் டாலரன்ஸ், அட்டென்ஷன் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் வந்து அவங்க குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கே வந்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஹைஃபை சொல்லு அப்படின்னா ஹைஃபை பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுன்னா பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த ஓரல் இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து வரலை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப துருத்துன்னு ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் நல்லா வந்து ஒரு அரௌசல் ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து நிறையா சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நிறைய நம்ம இமிட்டேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். இப்போ மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா கிட்ஸுக்கும் ஒரே மாதிரி வந்து நம்ம கொடுக்க முடியாது. இப்போ சில கிட்ஸு வந்து ரொம்ப துருன்னு இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா அவங்களோட அரௌசல் வந்து இந்த ரெடியூஸ் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப துருன்னு இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம இந்த மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து கூடவே வந்து சேர்ந்து நம்ம வந்து ஓடும்போது வந்து நிறைய இந்த சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப அண்டர் அரௌசல் இல்லை வந்து ரொம்ப ஷை டைப்பாக வந்து இருக்கிறாங்க, அமைதியாகவே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க, அவங்க வா விளையாடலாம் ஓடலாம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து எந்திரிச்சு விளையாட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து விளையாடுறதுக்கு வந்து தூண்டுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணணும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் மட்டுமே ஸ்டக் ஆகிருப்பாங்க. அந்த அனிமல் பிளே இல்லைன்னா வந்து வெஹிக்கிள்ஸ் வச்சு விளையாடுறது இல்லைன்னா ஆல்ஃபபெட்ஸ் விளையாடுறது அப்படின்னு ஸ்டக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து அவங்கள வந்து அந்த அந்த ஸ்டேட்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் வந்து நம்ம மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்லேருந்து வந்து வெளியே வந்து ஏன்னா மூமெண்ட்னாலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். ஓகே நம்ம வந்து பாடி மூமெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல் பிளேவை விட்டு வந்து வெளியே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களோட அரௌசல் ஸ்டேட் எப்படி இருக்குது, ரொம்ப துருன்னு இருக்கிறாங்களா இல்லை ரொம்ப அண்டர் ரெஸ்பான்சிவாக இருக்கிறாங்களா இல்லை ஒரே இதில் ஸ்டக்காக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எவால்வேஷன் பண்ணி ஆக்குபேஷனல் தெரப்பி எவால்வேஷன்லாம் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போதே வந்து நிறைய சவுண்ட்ஸை வந்து நம்ம சொல்ல வைக்கலாம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கையை பிடிச்சிட்டே வந்து வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு ஓட வைக்கிறது, இல்லைன்னா ஜம்ப் 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 அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி விளையாடுறது, அந்த மாதிரி விளையாடலாம். இல்லைன்னா வந்து ஸ்விங்கில் வந்து வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்விங்கில் விளையாட வைக்கிறது. சும்மா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டே வந்து கொடுக்கலாம். ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி குழந்தைங்களுக்கு தூக்கி பெட்டில் வந்து போடுறது, வா சூப்பர் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடும் போது நிறைய சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சோஷியல் கேம்ஸ்லாம் வந்து நம்ம விளையாடலாம். நம்ம இப்படி லேப் கேம்ஸ் மடியில் வச்சுட்டு வந்து இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம விளையாடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம பண்ணும்போது வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு குழந்தைங்க வந்து நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ தனியாக வந்து இப்போ மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸோடு வந்து விளையாடும் போது வந்து குழந்தைங்க தானாக தான் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ஓரல் இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து வராது. ஓரல் இமிட்டேஷன் நம்ம பண்ணணும்னா வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத குழந்தைங்க வந்து கவனிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டு வந்து கண்டிப்பாக வந்து வரணும். அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைங்கள வந்து கொஞ்சம் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி நம்ம கிட்ட வச்சுக்கணும். நம்ம இந்த ஒரு ஹைட்டான சேரில் டேபிளில் வந்து குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு நம்ம சேரில் உட்காரும்போது இந்த ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உட்கார வைக்கலாம். ஏன்னா டேபிளில் உட்கார வைக்கும்போது டக்குன்னு வந்து குழந்தைங்களால வந்து எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. இல்லைன்னா வந்து மடியில் லேப் கேம்ஸ் மாதிரி மடியில் வச்சுட்டு வந்து பவுன்ஸ் பண்ணிவிட்டு சாஞ்சாரமாக சாஞ்சாரு சொல்கிறது, இல்லைன்னா வந்து கைவீசமாக கைவீசு, ரோ 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 எபோர்ட் அந்த மாதிரி ரைம்ஸ்லாம் வந்து பாடுறது, இந்த ஹைஃபை சொல்கிறது, முட்டுன்னு விளையாடுறது, அந்த மாதிரி வந்து விளையாடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ஃபேஸை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க.
அப்போ வந்து நிறைய வேர்ட்ஸும் வந்து குழந்தைங்க வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நம்ம வந்து விளையாடும் போது நம்ம வந்து நார்மலான ஒரு ப்ளே சவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. என்னன்னா வந்து இப்போ இந்த இருமுறை மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணுறது, அந்த இருமுறை மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து கொட்டாவி வர மாதிரி வந்து ப்ரிட்டெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா சிரிக்கிற மாதிரி ஏ அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது, இல்லைன்னா வந்து அழுகிற மாதிரி வந்து நம்ம ப்ரிட்டெண்ட் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஃபேக்காக வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த சவுண்டுமே வந்து இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்களே தவிர வந்து இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓரல் இமிட்டேஷன் வந்து நம்ம சவுண்ட் இல்லாமல் வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லித்தரலாம். சும்மா வந்து ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நம்ம எப்படி வந்து இப்போ சாப்பிட்லாம், இந்த ஆ காமி ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆ காமிக்க வைக்கிறது, இல்லைன்னா வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுவேன் இப்படி காமி அப்படின்னு சொல்லிட்டு ஈ சொல்ல வைக்கிறது, இல்லைன்னா வந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ண வைக்கிறது, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டங் மூமெண்ட்ஸ் வந்து பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட்ஸ் மூமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். சவுண்ட்ஸ் இல்லாமல் வந்து மூமெண்ட் வந்து கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து நம்ம மிரர் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம், இல்லைன்னா வந்து ஹேண்ட் பப்பெட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த மிரர் சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் ஹேண்ட் பப்பெட்டுக்கெலாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. நம்ம அதை காமிச்சோம் அப்படின்னா அதையே வந்து பார்ப்பாங்களே தவிர நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிரர் ஆக்டிவிட்டி பப்பெட் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சவுண்ட் இல்லாமல் ஓரல் இமிட்டேஷன் ஒன்ஸ் குழந்தைங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து சவுண்டோட இமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண வைக்கலாம். நம்ம அதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெய்லி ரொட்டீன்ஸில் வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம அனிமல் சவுண்ட்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து வெஹிக்கிள் சவுண்ட்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லயன் எப்படி கத்தும், ஆ கத்தும். டைகர் எப்படி கத்தும், ஊ கத்தும். கவ் எப்படி கத்தும், மா கத்தும். அந்த மாதிரி வந்து நம்ம சவுண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கலாம். இந்த ராஸ்பெரிஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க. இந்த ட்ர் அப்படி பண்ணுறது, வெஹிக்கிள் சவுண்ட்ஸ் மாதிரி பண்ணுறதுலாம் வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இது பண்ணலாம். ஏதாச்சும் நம்ம தெரியாமல் இப்படி கீழே போட்டோன்னா ஓ அப்படி சொல்கிறது, ஓ நோ அப்படி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வந்து என்னென்னா ரெசிப்ரோக்கல் இமிட்டேஷன் அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அது என்னென்னா சில குழந்தைங்க வந்து அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் சவுண்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறத வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து குழந்தைங்க என்ன சவுண்ட்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து இமிட்டேட் பண்ணோன்னா அவங்களும் வந்து நம்ம செய்கிற சவுண்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஓ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கன்னா உடனே நீங்களும் வந்து ஓ அப்படின்ட்டு வந்து சொல்லணும். அடுத்து அப்புறம் நம்ம வந்து பாஸ் பண்ணணும், வெயிட் பண்ணணும். குழந்தைங்களும் இது வந்து உன்னோட டர்ன், இப்போ நீ வந்து ரிப்பீட் பண்ணணும், ஓ சொல்லு. இதவே வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சவுண்ட் இமிட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்ராக்சியா இருக்குது அப்படின்னா வந்து குழந்தைங்களா இந்த இமிட்டேஷனில் வந்து ப்ராப்ளம் வரும். ஓரல் இமிட்டேஷனில் பிரெயின்லேருந்து வர கமாண்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து நம்ம சொல்கிற இமிட்டேஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து சரியாக வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி, ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நம்ம வந்து ஓரல் இமிட்டேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்ட் மெத்தடில் வந்து வெறுமனே வந்து இப்போ ஆ சொல்லு அப்படின்னா வந்து இப்படி கை வச்சுட்டு ஆ சொல்லு, ஈ ஓ அப்படி சொல்லு அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்ம தொட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது, ரொம்ப வந்து கத்துவாங்க. ஸோ நம்ம ரொம்பவும் வந்து குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே பிளேஃபுல்லாக தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொண்டு வரும். அப்போ தான் வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம சொல்கிறத வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவர்ஷன் ஆக்குறாங்க, எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லாக தான் வந்து கொண்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்சரி இஷ்யூஸை வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும். பிளேஃபுல்லாக வந்து இப்படி டேப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் வந்து இந்த ஓரல் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். நம்ம இது நம்ம இல்லை நீ உட்கார இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணி நம்ம மூவ்மெண்ட் பண்ணோன்னா குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. பியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு வர பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து நாங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து நாங்கள் அசஸ் பண்ணி எதனால் வந்து குழந்தைங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி அப்ராக்சியா இஷ்யூஸ் இருக்கா,
இருக்கா, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப துருதுருன்னு ஓடுறாங்களா அப்படின்னு நம்ம வந்து என்ன குழந்தைங்களோட அரோசல் ஸ்டேட் என்ன அந்த மாதிரிலாம் வந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுப்போம். ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து குழந்தைங்க நல்லா வந்து இந்த கிராஜுவலாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இமிட்டேஷன்ஸ்லாம் வந்து வரும். ஹேண்ட் இமிட்டேஷன்ஸ், ஓரல் இமிட்டேஷன்ஸ் வித்தவுட் சவுண்ட்ஸ், அப்புறம் ஓரல் இமிட்டேஷன் வித் சவுண்டு, அந்த மாதிரிலாம் வந்து அப்புறமா அப்படியே கிராஜுவலாக வந்து வேர்ட் இமிட்டேஷன்ஸ், அந்த அப்புறமா வந்து சென்டென்ஸ் இமிட்டேஷன்ஸ், அப்புறமா வந்து நல்லா கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ நிறையா பிள்ளைங்க வந்து நல்லா வந்து பேசி இப்போ நார்மல் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து அவங்க வந்து பேசுகிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து லேட் பண்ணக்கூடாது. லேட்டாக தான் வந்து குழந்தைங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது கஷ்டம். அப்புறம் ஸ்கூல்லையும் வந்து அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஏர்லியாக 2 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டா நம்ம ஸ்கூலுக்கு போகிறக்குள்ளாட்டி நல்லா வந்து குழந்தைங்க வந்து ரெடி ஆகி நல்லா நார்மல் ஸ்கூல்ஸ்க்கு போகிற அளவுக்கு வந்து வந்துடுவாங்க. கியூட்டி ஸ்பீச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ்க்கு கூப்பிட்டு போகிறது. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு சவுண்டு கொடுக்குறதுக்கு பிடிக்கலைன்னா நம்ம வந்து எக்கோ வர மாதிரியான ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் வந்து ஊ அப்படின்னு சும்மா சவுண்ட் வரும்போது அந்த எக்கோ சவுண்டு கேட்டே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை சொல்லணும் அப்படின்ட்டு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வந்து சும்மா இந்த மாதிரி வந்து டம்ளர் வச்சுட்டு ஊ அப்படி சொல்லும்போது அந்த டம்ளரில் வந்து இந்த எக்கோ சவுண்டு வந்து வரும். அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து குழந்தைங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பேபி மைக்ரோஃபோன் வச்சுட்டு நம்ம வந்து சவுண்ட் வந்து இமிட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.